சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்த 13 பேருக்கு ரூபாய் 50,000 பரிசு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு செய்து அதிக முறை பயணித்த 13 பேருக்கு ரூபாய் 50,000 ரொக்க பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக தொலைதூர பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு மாதத்திலும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பயணத்தை மேற்கொள்ளும் 13 பயணிகள் கணினி மூலம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன்படி முதல் 3 பயணிகளுக்கு தலா ரூபாய் 10,000 மீதமுள்ள 10 பயணிகளுக்கு தலா ரூபாய் 2,000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜனவரி மாதத்துக்கான 13 பயணிகளை கணினி குலுக்கல் முறையில் மாநகர் போக்குவரத்து கழகம் அதாவது சென்னையில் மற்றும் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழுவின் மேலாண் இயக்குனர் அல்ஃபி ஜான் வர்கீஸ் திங்கட்கிழமை தேர்வு செய்தார். இவர்களுக்கான ரொக்க பரிசு வழங்கும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் இதனால் பயணிகள் முன்பதிவு செய்து பயணத்தை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வார இறுதி விடுமுறை நாட்கள் மற்றும் சுப முகூர்த்தம் நாட்களையொட்டி 1.50 லட்சம் பேர் சிறப்பு பேருந்தில் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தை மாத வளர்பிறை முகூர்த்த தினங்கள் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்ற பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதை கருத்தில் கொண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதைப் போலவே சென்னை, கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி நள்ளிரவு விவரத்தின்படி தினசரி இயக்கும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 646 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதில் 1,50,590 பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.